பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். திறக்கப்பட்ட உச்சி என்ற ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் தியானிக்கும் வேத பாடம், இயேசு கிறிஸ்து கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது அற்புதமா அடையாளமா? கானாவூரிலே இயேசு கிறிஸ்து தன் சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பித்த போது செய்த இந்த அற்புதத்தையே முதலாம் அற்புதம் என்கிறோம். ஏனெனில் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனில் சிறைப்பட்டிருந்த போது தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் செங்ககபில் நடந்த அற்புதத்திற்கு பிறகு புதிய ஏற்பாட்டின் காலம் வரையில் எந்த அற்புதமும் இஸ்ரேலில் நிகழப்படவில்லை. ஏறக்குறைய 430 ஆண்டுகளுக்கு பின்னர் நிகழப்பட்ட சுவிசேஷ காலத்தில் இதுவே முதல் அற்புதம் ஆகும். இது ஒரு அற்புதம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். கானாவூரில் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம், திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டதால் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது. ஆனால் இது பழைய ஏற்பாட்டின் கடைசி அற்புதம், புதிய ஏற்பாட்டின் முதலாம் அற்புதம். The last miracle of Old Testament and the first miracle of New Testament. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-11 வரை வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உமக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறினது. தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, அந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரோ என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நாம் வாசித்த வேத பகுதியில் இது ஒரு அற்புதம், மிரக்கல் என்று மட்டுமே நினைக்க தோன்றும். ஆனால் வேதத்தை அறிய வேண்டும் என்ற தாகம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இதில் மறைந்துள்ள ரகசியங்களையும் சத்தியத்தையும் அறிய முடியும். இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள போகிற கேள்விகள்: கானாவூர் எங்கே இருக்கிறது? யாருடைய திருமணம் அங்கே நடந்தது? யார் அந்த மணவாளன்? மணமகன் யார்? 3ஆம் நாளிலே கானா ஊருக்கு சென்றார் என்று வாசிக்கிறோம். எந்த 3ஆம் நாள்? எந்த நாளிலே சென்றார்? மரியாளிடம் இயேசு, ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன என்று ஏன் கூறினார்? 6 கற்றாடிகள் என்பது இதை குறிக்கும். இயேசு கிறிஸ்து தன் சுவிசேஷ வேலையை துவங்கும் போது ஒரு கடினமான அற்புதத்தை செய்யாமல் ஒரு சாதாரணமான அற்புதத்தை ஏன் செய்தார்? அதனுடைய அர்த்தங்கள் என்ன? ருசி இல்லா திராட்சை ரசம் எதை குறிக்கும்? ருசியான திராட்சை ரசம் எதை குறிக்கும்? ஜாடியில் இருந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி இருக்கலாமே, ஏன் புதிய தண்ணீரை நிரப்ப செய்தார்? நிரம்பி வழிய நிரப்புங்கள் என்று சொன்னார். தண்ணீரை மொண்டு ஊற்றிய வேலைக்காரர் யார்? இதன் மூலம் எவ்விதமான மகிமையை இயேசு வெளிப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்து சுவிசேஷ வேலை செய்வதற்கு கானா ஊரை ஏன் தெரிந்தெடுத்தார்? இதனால் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும்
வாழ்க்கைக்கும் என்ன பயன்? இந்த திருமணத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோமா? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலை நாம் பார்ப்போம். முதலாவது, நாம் இதை போல வேதத்தில் உள்ள அற்புதங்கள், ஊமைகள், தீர்க்க தரிசனங்கள் ஆகியவற்றை எப்படி படித்து புரிந்து கொள்வது என்பதை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. வேத வாக்கியங்களை சாதாரணமாக நாம் வாசிக்காமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி வாசிக்கும்போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. 2, தேடி வாசிங்கள். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசிங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாதது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவிகளை சேர்க்கும். கர்த்தருடைய புத்தகத்தை நாம் தேடி வாசிக்க. இயேசு கிறிஸ்து செய்தது அற்புதமா, அடையாளமா? மிரக்குலம் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து மிராக்கல் என்ற வார்த்தை வந்தது. இது இங்கிலீஷ்ல நம்ம மிராக்கல் என்கிறோம், தமிழ்ல அற்புதம் என்கிறோம். அற்புதம் என்பதற்கு கிரேக்கு மொழியில டொனாமிஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டு உள்ளது. நாம் வாசித்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதை செமிஆன் என்ற வார்த்தையிலே குறிப்பிடப்பட்டு உள்ளது. இதற்கு சைன், அடையாளம் என்று அர்த்தமாகும். இப்படி 7 விதமான அடையாளங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டு உள்ளது. இவைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில் திரும்ப கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்கு ரெஸ்டிடியூஷன் முன் அடையாளமாகவே செய்யப்பட்டதாகும். இதை நாம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் இதை பற்றி கூறியுள்ளார். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இறுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலுள்ள யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சி பெருக பண்ணினீர். அறுப்பின் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். இதில் விசேஷமாக இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்கிறார்கள். இருளில் இருக்கிறவர்கள் யார் என்றால், கடற்கரையாகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் என்று தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். எனவே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே இயேசு கிறிஸ்து பெரிய வெளிச்சத்தை காட்டப்போகிறார் என்பதை ஏறக்குறைய 760 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஏசாயா கூறிவிட்டார். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13-16 வசனத்தில் வாசிக்கிறோம். நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வாசம் பண்ணினார். கடற்கரை ஆகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எனவே தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்தார். கானா ஊர் என்றால் என்ன? இந்த கானா ஊர் நாசரேத்தில் இருந்து வடமேற்கு 4½ மைல் தூரத்தில் திபேரியாவுக்கு செல்லும் வழியில் உள்ளது. இப்பொழுது இந்த ஊர் கப்பர்கேனா என்று அழைக்கப்படுகின்றனர். இயேசு கிறிஸ்து சிஷ்யரான நாத்தானியேல் இந்த கானா ஊரை சேர்ந்தவர். யோவான் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் 2ஆம் அற்புதத்தை கூட கானா ஊரிலே செய்தார் என்பதை யோவான் 4ஆம் அதிகாரம் 47-54 வசனங்களில் வாசிக்கிறோம்.
அவருடைய மகன் மரணப்படுக்கையிலிருந்து குணமாக்கினார். இயேசு கிறிஸ்து உலகத்தை ரட்சிக்கப் போகிறார். அவர் ஏன் கானா ஊரில் இந்த அற்புதத்தை செய்தார்? அவர் பிறந்தது பெத்லகேம், வளர்ந்தது நாசரேத் என்ற ஊரில் செய்யாமல் ஏன் கானா ஊரில் செய்தார் என்று பார்த்தால், கானா என்றால் பிளேஸ் ஆஃப் ரீட்ஸ், நாணல்கள் சூழ்ந்த இடம், ப்ளூரிஷ் என்று அழைக்கின்றனர். இது ஒடிந்து போகாது, வளையும் தன்மையுடையது. இந்த நாணல்கள் தான் மோசேயின் தாய் ஒரு பேழையை செய்து பல ஆயிரம் ஆண் குழந்தைகள் நைல் நதியில் மரணம் அடைந்து கொண்டிருந்த போது தன் மகனை மரணத்திலிருந்து காப்பாற்றினார். இந்த பேழை விசுவாசத்திற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. நாணல் என்றால் விசுவாசம், மோசே என்றால் கிறிஸ்துக்கு அடையாளம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தில் வாசிக்கிறோம். மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார்கள் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினால ராஜானுடைய கட்டளைக்கு பயப்பட்டார்கள். அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாசத்தின் மூலம் மரணத்திலிருந்து தன்னை காத்து கொண்ட கடவுளின் மனுஷனால் மோசே 430 ஆண்டுகள் அடிமைகளாய் இருந்த இஸ்ரேலர்களை விடுதலையாக்கினார். அதே போல விசுவாசத்தினால் மரணத்திலிருந்து பாவத்தின் நோயிலிருந்து புறஜாதிகளை விடுதலை தரும் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் இடமாய் இருந்ததால் கானா ஊரில் இந்த அற்புதத்தை செய்தார். 3ஆம் நாள் என்று நாம் வாசிக்கிறோம். 3ஆம் நாளில் கானா ஊருக்கு சென்றார் என்று வாசிக்கும் பொழுது எந்த 3ஆம் நாள், அதில் உள்ள முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் மறுநாளிலே இயேசு தன்னிடத்தில் வர கண்டு என்று வாசிக்கிறோம். இங்கே 2ஆம் நாள் ஆகிவிட்டது. யோவான் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் மீண்டும் மறுநாளிலே என்று வாசிக்கிறோம். அது 3ஆம் நாள் ஆகிவிட்டது. மீண்டும் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மறுநாளிலே என்று வாசிக்கிறோம். இப்பொழுது 4ஆம் நாள் ஆகிவிட்டது. அப்படியானால் எந்த 3ஆம் நாள்? வேதாகமத்தில் பல இடங்களில் 3ஆம் நாளை என்று குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 3ஆம் நாளின் பலி. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதட்சணமாய் சீனாய் மலையில் மேல் இறங்கினார். என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் 3ஆம் நாளிலே தன்னை சுத்திகரிக்க கடவன் என்றார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் திருக்கு தரிசனமாக சொல்லப்பட்டு இருந்தது. 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே எழுப்புவார். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன் என்றார். யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளுக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். 24 மணி நேரங்கள் கொண்ட 3ஆவது நாளை குறிக்காமல் 3ஆவது 1000 வருஷத்தை குறிக்கிறது ஆகும். எப்படி எனில், முதலாவது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எந்த தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருளை உடையதல்ல என்றும், 2 பேதுரு 38 படி கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டும். எல்லாம் 1000 வருஷங்களில் நடக்கப் போவதையே குறிக்கும். அதாவது 3ஆம் நாளில் நடைபெறப்போகிற அந்த திருமணத்தின் ஒரு அடையாளமாகவே இந்த கானா ஊர் திருமணம், இது ஆட்டுக்குட்டியானவரின் திருமணம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-9 ஆட்டுக்குட்டியானவரின் திருமணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆட்டுக்குட்டியானவர் யார் என்பது நாம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆகும். இந்த திருமணமே 1000 ஆண்டு, அதாவது 3ஆம் நாளில் நடைபெறப் போகிறது. அதனாலே இந்த திருமணம் யார் வீட்டு திருமணம், மணமகன் யார், மணமகள் யார், எந்த 3ஆம் நாள் என்பவைகளை குறிப்பிடப்படவில்லை. வரப்போகிற 3ஆம் 1000 ஆண்டில் நடைபெறப் போகிற ஒரு உன்னதமான திருமணம் என்பதாலே இது யாருடைய திருமணம் என்று குறிப்பிடப்படவில்லை. திருமணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது. யூதர்கள் பாரம்பரிய வழக்கின்படி திருமணத்தில் திராட்சரசம் பரிமாறப்படும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும் என்றார். சங்கீதம் 104:15 மனுஷுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் என்றார். வேதத்தின்படி, ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி திராட்சரசம் என்பது மிக முக்கியமான 2 காரியங்களை குறிக்கும். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி பார்த்தால் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. மத்தேயு 26, 27, 28 படி பார்க்கும்போது புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தையும் குறிக்கிறது. திராட்சரசம் குறைவுபட்டது என்பது ஆசீர்வாதம் குறைவுபட்டது என்பதே அர்த்தமாகும். எந்த ஆசீர்வாதம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது, எதனால் ஆசீர்வாதம் குறைவுபட்டது என்றால், கடவுள் ஆதாமையும் யோவாளையும் படைத்த போது ஆதாமுக்கு அருளே ஆசீர்வாதங்கள். தேவன் ஆதாமையும் யோவாளையும் படைத்து அவர்களிடம் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1:28 வசனங்களை வாசிக்கும் போது, வளகி பெருகி தி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை, பூமியை நிரப்பி ரிஃப்ளஷ், பூமியை கீழ்ப்படுத்தி சப்டியூ, சமுத்திரத்தின் மீன்கள் ஃபிஷ் ஆஃப் த சீ, ஆகாயத்து பறவைகள் ஃப்ளோ ஆஃப் த ஏர், நடமாடுகிற ஜீவ ஐந்துக்கள் எவ்ரி லிவிங் திங், ஆண்டு கொள்ளுங்கள் டொமினேஷன். கடவுள் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் மனுஷன் தன்னுடைய கீழ்ப்படாமையினால் இழந்து போனார். எனவே தான் லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19 இழந்து போனது தேடவே மனுஷகுமாரன் வந்தார் என்று வாசிக்கிறோம். திராட்சரசம் குறைவுபட்டது. இதை அங்கிருந்தவர்கள் இயேசுவின் தாயாக மரியாளிடம் கூறினார்கள். மரியாள் இயேசு கிறிஸ்துவிடம் கூறிய போது அவர், ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அம்மா என்பது எபிரேயர் மொழி ஆம் என்றும் கிரேக்க மொழியில் மெட்டர் என்று கூறுகின்றனர். ஆனால் கிறிஸ்துவோ ஊனே, உமன், ஸ்திரியே. ஏன் அப்படி கூறுகிறார் என்றால், இங்கு மரியாள் கிறிஸ்து தரப்போகிற ஆசீர்வாதங்களின் தருணம் நேரம் இவைகளை அறியாதிருந்தவர்களுக்கு அடையாளமாய் இருக்கிறார். அதனால் இயேசு, மரியாளே, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அது நிமித்தமே ஸ்திரியே என்கிறார். கல்சாடியின் தண்ணீர் நிரப்பு கூறினார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து யூதர்கள் தங்கள் சுத்திகரிப்பின் முறைமையின்படியே ஒவ்வொருவரும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அதிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்புங்கள் என்றார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த திருமணத்தில் ஏற்கனவே கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்தது. யூதர்கள் தங்கள் சுத்திகரிப்பின் முறைமையின்படி தங்கள் கால்களை சுத்தப்படுத்த அந்த ஜாடியில் இருந்த தண்ணீரை உபயோகப்படுத்தினார்கள். அந்த ஜாடியிலே நிரப்பும்படி கூறினார். ஆங்கிலத்தில் the filled them up to the brim, விளம்பு வரை ஜாடியை நிறைய நிரப்புங்கள். இது ஏற்கனவே இஸ்ரேலர்கள் தங்கள் பாவங்களை நியாயப்பிரமாணம் என்கிற தண்ணீராலே கழுவினார்கள். ஆனாலும் அது அவர்கள் பாவங்களை முற்றிலுமாக கழுவவில்லை. ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து உபயோகப்படுத்தியிருந்தார்கள். அந்த ஜாடியில் தண்ணீரில் அளவு குறைந்திருந்தது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 20-28 வசனங்களில், எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரைகளினாலே கடவுளுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறதில்லை. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்த பின்பு நியாயப்பிரமாணத்தின்
மனுஷன் நீதிமானாக்கப்பட்டான் என்பதால் புதிய உடன்படிக்கையை, புதிய பிரமாணத்தை தருவதற்காக அந்த ஜாதிகளின் கடவுளுடைய ஜீவ வசனங்களாகிய சுவிசேஷம் என்ற தண்ணீரை நிரப்பும்படி கூறினார். ஆகவேத்தான் தன்னுடைய சீஷர்களோடு கடைசி பந்தி இருக்கும்போது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று கூறினார். ஆகவே தான் தன்னுடைய சீஷர்களோடு கடைசி பந்தி இருக்கும்போது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று கூறினார். இயேசு கிறிஸ்து கற்சாடியில் தண்ணீர் நிரப்ப சொல்லியதை பற்றி பார்ப்போம். 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும் 6 கற்சாடிகள் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ட்ரெக்கிங் என்கிறோம். கிரேக்க மொழியில் மீட்டர்ஸ், a centered standard measures of capacity for liquids என்கின்றனர். இங்கிலீஷ்ல 53 கெனல்கள். ஒரு கெனல் 4 லிட்டர். இப்போ 53 4 பெருக்கினால் 225 லிட்டர். ஒரு குடம் என்பது ஏறக்குறைய 18 லிட்டர் கொள்ளளவு உள்ளதாயிருக்கிறது. ஏன் இந்த கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்ப வேண்டும் என்றால், கற்சாடிகள் தண்ணீரை கசிய விடாது, மண் சாடிகள் தண்ணீரை கசியவிடும். தண்ணீர் என்பது தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை குறிக்கும். சுவிசேஷம் என்ற தண்ணீரை வாங்கி வெளியே விட்டுவிடாதபடி அவரை பின்பற்ற நடக்கிறவர்கள் விசுவாசத்திற்கு மிகவும் உறுதியாய் இருப்பவர்களை குறிக்கும். இப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகள் மூலமே சுவிசேஷம் என்ற தண்ணீர் ஊற்றப்பட்டு அது ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. யோவான் 7:38 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். ஏசாயா 12:3 நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்றார். ருசியான திராட்சரசத்தை கொடுப்பவர்கள் யார் என்றார், தண்ணீரை நிரப்பிய பின் இயேசு கிறிஸ்து, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். 8 அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது அன்றி பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாது. தண்ணீரை மொண்டு ஊற்றியவர்கள் அவருடைய சுவிசேஷ வேலையை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள். பந்தி விசாரிப்புக்காரன் திராட்சரசமாக மாறினதை தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின் ருசி குறைந்ததை கொடுப்பானோ, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீர். ருசியான திராட்சரசம் ஆட்டுக்குட்டியானவரின் திருமணத்தில் 3ஆம் நாளில் நடைபெற்ற பின்னர் உலக ஜனங்கள் அனைவருக்கும் கொடுக்க போகிற இனிமையான ஆசீர்வாதங்களை குறிக்கும். ஆசீர்வாதங்களின் பாவம் முற்றிலும் நீக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்று கொள்ளும் மகிழ்ச்சி, ஜாய், சந்தோஷம், ஹாப்பினஸை குறிக்கும். நோய்கள் இல்லாத உலகம், the world without disease. ஏசாயா 33:24 வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு இருக்கும். யுத்தமில்லாத உலகம், the world without war. ஏசாயா 2:4 ஒரு தேசத்திற்கு விரோதமாய் ஒரு தேசம் பட்டயம் எடுப்பதில்லை, யுத்தத்தை கற்றுக் கொள்வதும் இல்லை. நோ மோர் மிலிட்ரி. ஏசாயா 35:5-7 அப்பொழுது குருடனின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையானவன் நாவு கெம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்கள், கடும் வெளியில் ஆறுகள் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகம், வறண்ட நிலத்தில் நீரூற்றுகளும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களில் புல்லும் குறுக்கையும் நாணலும் உண்டாகும். ஏசாயா 65:21-25 வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பவர்கள்
திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவரும் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவரும் கனி புசுகிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சிகத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளில் கிரியையை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் உருவதாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதும் இல்லை. அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட சந்நிதியாய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், புழுதியும் சர்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதெங்கும் அவர்கள் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். மரணமில்லாத உலகம், த வேர்ல்ட் வித்தவுட் டெத். ஏசாயா 35:8-10 அங்கே பெரும்பாதை ஹைவேஸ் வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்ததும் இல்லை, திசை கெட்டு போவதும் இல்லை. அங்கு சிங்கம் கர்ஜிக்கிற சிங்கம் இருப்பதில்லை. துஷ்டமிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படுவதும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று வாசிக்கிறோம். 1 பேதுரு 5:8 கர்ஜிக்கிற சிங்கம் என்று வாசிக்கிறோம் இல்லையா? கர்ஜிக்க சிங்கம் என்றால் தெளிந்த புத்தியுள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 அவருடைய கண்ணீர் யாவையும் கடவுள் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது என்று வாசிக்கிறோம். ஏசாயா 11:9 என் பரிசுத்த பர்வதெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரமும் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த திருமணத்தில் நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்கள்? மரியாள் போன்ற வேலை வருவதற்கு முன்னே ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களா? இந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று தெரியாத பந்தி விசாரிப்புக்காரனை போல் இருக்கிறீர்களா? தண்ணீர் மொண்டு பரிமாறிய ஊழியக்காரனை போன்ற உலக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தருகிறீர்களா? யாரை போல் இருக்க விரும்புகிறார் என்பதை இன்றைய நாளிலே முடிவு செய்யுங்கள். இப்படியாக இயேசு கிறிஸ்து உலக சின்னங்கள் அனைவருக்கும் ஆதாமின் கீழ்ப்படையமையினால் இழந்து போன சந்தோஷம், ஜாய், மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், ஜீவன், லைஃப், சமாதானம், பீஸ், கடவுளுடைய அன்பு, காட்ஸ் லவ், கடவுளின் ஐக்கியம், காட்ஸ் ஃபெலோஷிப், நீடிய பொறுமை, லாங் சஃபரிங் மற்றும் பலவிதமான ஆசீர்வாதங்களை உலக அனைத்திற்கும் கொடுக்க போவதின் ஒரு அடையாளமாக இந்த அற்புதத்தை செய்தார். இதுதான் கானாவில் நடந்த திருமணம். இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சி கொடுக்க போகும் ஆசீர்வாதம். இவ்வளவு நாளாக நாம் தெரிந்து கொண்ட கானாவூர் கல்யாணம் இப்பொழுது சத்தியத்தோடு தெரிந்து கொண்ட கானாவூர் கல்யாணத்திற்கு செல்ல ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? இந்த சத்திய வசனத்தின் கருப்பொருள், தேவனுடைய திட்டம் தெரிந்து கொண்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.